மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் தொடர்ந்து உற்சாகமாக வீடியோ எடிட் பண்ணி போடுறதுக்கு எங்களுக்கும் உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பர்களே. அலெக்சாண்ட்ராவுக்கு சரியான பதிலடி கொடுத்த கிங்ஸின் இதுதான்டா ட்விஸ்ட்டுங்கிற மாதிரி. இங்க இங்க ஒன்னு சிரிக்க வேண்டாம். ஏண்டி ஒன்னு சிரிக்க வேண்டாம். நானே எப்போதான் சிரிப்பேன். அப்படியே சிரிச்சாலும் அது ஒன்னால மட்டும்தான். அதுவும் உனக்கு பிடிக்கலையா? ஐயோ நீ இப்படி பேச வேண்டாம். நான் கோவமா இருக்கேன். எதுக்கு? சந்தோஷமா இருக்கலாம் தானே வந்திருக்கோம். பரவாயில்ல. இங்க பாரு, நான் மைண்ட் ஃப்ரீயா வச்சிருக்கேன். இனி உன் கூட நான் ஜாலியா சந்தோஷமா இருப்பேன். உன்னை நல்லா பாத்துக்கலாம். உங்க அப்பா மாதிரி நல்லா பாத்துக்கலாம். இதை விட எத்தனை நாள் சொல்லிட்டீங்க? அது வந்து இந்த பிள்ளை வயிற்று தங்குற நாள்ல இருந்து இப்படிதான் சொல்றீங்க. 3 மாசம் ஆயி போச்சுது. இன்னும் வந்து பார்க்கவே இல்ல. சாரி. ஒன்னும் தேவையில்ல. அப்பா மாதிரி பாக்க மட்டும் சொல்லாதீங்கன்னா. இல்ல ஒன்னும் தேவையில்ல. நான் ரொம்ப கோவமா இருக்கேன். கோவம் தானே தனிச்சிருந்தேன். தேவையில்ல. கோவத்தை எப்படி தணிக்கணும்னு எனக்கு தெரியும். ஒன்னும் தேவையில்ல. நான் இப்படியே இருந்துட்டு போறேன். யாரும் என்ன பார்க்க வேண்டாம். குழந்தை பிறந்தோன்னு வந்து பாருங்க. அது வரைக்கும் என்ன யாரும் பார்க்க வேண்டாம். இப்பெல்லாம் ஃபீல் பண்ணாதடி, கஷ்டமா இருக்கு. அதான் சொல்லிட்டு நான் யாரும் எனக்காக கஷ்டம்லாம் பட வேண்டாம். நான் பண்றது தப்புதான். நான் எப்பவும் ஒன்னே தாண்டி நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நினைச்சிட்டே இருக்க போய் தான் வந்து பாத்தீங்களோ? உனக்கு நல்லா தெரியும், என்ன ஒருத்தன் ஜெயிக்கணும்னு நினைச்சிட்டா அவனை தோக்கடிக்காம நான் விட மாட்டேன்னு. அப்பன்னா உன்னை நல்லா பாத்துக்கிட்டு கோத்த கலப்பாதீங்க. நான் போறேன். நான் உன்னை சமாதானப்படுத்துறேன். எப்படி? எப்படி? வேணாம். எனக்கு ஒண்ணு உங்க சமாதானம் ஒண்ணு வேணாம். நீ ரொம்ப அழகா இருக்க. அதுலயும் இப்ப வர வர ரொம்ப அழகா இருக்க. உங்களுக்கு வரல, செட் ஆகல. உங்களுக்கு வளைஞ்சுக்கிட்டுலாம் வந்து நிக்க தெரியாது. அதான் வந்து நம்ம முரட்டு புத்தம் கொடுப்பீங்க, அதை கொடுக்க வேண்டியதானே? இல்லடி. ஒண்ணு வேணாம், சிரிக்காதீங்க போங்க. அப்படியே வளைஞ்சுக்கிட்டு இருக்க மாதிரி பண்ணுதாங்களா? அது உங்களுக்கு வரவே வராது. வர வேண்டியது பிடிச்சு வச்சு கொடுக்க வேண்டியது, போக வேண்டியது. இன்னைக்கு நடக்கும் பாருங்க. இல்ல, நான் அப்படி பண்ண மாட்டேன். நிஜமாவே நான் உங்ககிட்ட வளைஞ்சு வரேன். இப்ப பாரு. யாரு இந்த கிங்ஸ்? உங்களுக்கு வழியெல்லாம் தெரியுமாங்க? நானும் ஒரு வாட்டியாவது நம்ம புருஷன் நம்ம கிட்ட வலிஞ்சுக்கிட்டு வருவன்னு பாப்பேன். ஊர்ல இருக்க பிள்ளைலாம் சொல்ல, உனக்கு என்னம்மா உன் புருஷன் ஒன்னையே கெஞ்சுக்கிட்டு வருவாரு, உனக்கு என்னம்மா உன் புருஷன் ஒன்னையே சுத்தி சுத்தி வருவாரு. அவளெல்லாம் இருக்குது. இங்க என்கிட்ட வலிஞ்சிட்டு வருகேன்னு ஊர்ல எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. என் புருஷன்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்காது. நான் தான் வலிஞ்சுக்கிட்டு போக வேண்டியிருக்கு. நான் என்ன அந்த அளவுக்கு மன்மதனாடி? மன்மதெல்லாம் கிடையாது. ஏதோ ஒண்ணு இருக்கு. என்னது? அழகு நான் சொல்லவே மாட்டேனே. ஏதோ ஒண்ணுதானே சொன்னேன். இந்த பையவளகிட்ட என்னமோ இருக்கு. ஆனா என்னன்னு தெரியல. ஆனா ஒண்ணு, இந்த திமிர் நினைக்கேன். என்னடி? தேடிக்கிட்டு இருக்கேன். ஆனா உங்களுக்குள்ள இது கொஞ்சம் ஓவரா தெரியல. என்னடி? உங்க பக்கத்துல ஒரு புள்ளில வராது தெரியுமா? அதான் தெரியுமா. உன்னை தவிர வேற எவனும் என்கிட்ட வர முடியாதா? அதான் நான் கேட்டேன். நான் மட்டும் எப்படி வந்தேன்? அது காதல் காதல். ஆமாடி, நம்ம ரெண்டுத்துக்குள்ளயும் ஒரு இனம் பிரியாத பந்து இருந்திருக்கு. அதான் உன்னை பார்த்தோன்னே அப்படியே ஒட்டிக்கிட்டேன். பாரு, இது வரைக்கும் எந்த பிள்ளையா நான் எடுத்து பார்த்திருக்கேனா? படிக்கும் போது கூட எவனையும் நான் எடுத்து பார்த்தது இல்ல. ஆனா நீ படிக்கும் போது நான் எப்படி உன் பின்னாடியே வந்தேன் பத்தியா? டேவிட் கூட சொன்னான், நீ லவ் பண்றேன்னு என்னால நம்பவே முடியலடான்னு. ஆனா நான் காதலிச்சேனே. நீ தான் வேணும்னு எப்படின்னு பத்தியா ஒத்த கால. இந்த பேச்சுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. நீங்க அவ்வளவு பெரிய மன்மதர்லாம் இல்லன்னா ரொம்ப பீத்த வேண்டாம். ஆனா நீ மன்மதி தானே? ஒண்ணு இல்ல, நான் வாரேன். போகாத. இன்னும் குழந்தை பார்த்ததுக்கு அப்புறம் வந்தா போதும். நான் கிளம்புறேன். என்ன விட்டு நான் சொல்லிட்டேன். எனக்கு ஒரு கோவம் வந்துரும். நீ கத்துனாலும் விட மாட்டேன். இருக்குங்க. என்ன? எனக்கு லவ் பண்ண தெரியாது. எனக்கு லவ் பண்ண தெரியாது. எப்படி லவ் பண்றேன்னு மட்டும் பாருடி. நீங்க எப்படி லவ் பண்றேன்னு மட்டும் பாரு. ஐயோ, பாக்குறவளை சுத்தி பத்தி பாக்குறவளை. இது உண்மையிலே என் வீடு தானே? இப்படி அத்தி எல்லா பக்கம் விளையாட்டு சாமானா கொண்டு நிரப்பிட்டேன். சரி சமாளிப்போம். அழகு சாதன பொருள்னு சொல்லி சமாளிப்போம். அம்மா ஈஸி அப்பமே சொன்னா, இப்பமே இதெல்லாம் வைக்காதுன்னு. நான் அவசரப்பட்டு எல்லாத்தையும் கொண்டு அள்ளிச்சு வச்சுட்டேன். என் பாதைக்கு பால்வாடி ஸ்கூல் மாதிரியே இருக்கு. வீட்டை டெக்கரேஷன் பண்றேன்னு சொல்லிட்டு பால்வாடியா மாத்தி வச்சிருக்கா. ஐயோ ஜிங்ஜானா,
ஒருவேளை பச்சை பிள்ளைய காதலிச்சு தூக்கிட்டு வந்துட்டேனா இல்ல மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளைய தூக்கிட்டு வந்துட்டேனா ஒரே கன்ஃபியூஷனா இருக்குது. இல்லையே காதல் இவளுக்கு நல்ல வருமே. அப்ப பச்சை புள்ளி இல்ல மூளை வளர்ச்சி இல்லாமலும் இல்ல, ரெண்டு இருக்குது. ஆனா ஏன் இப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா? ஆளை பார்த்தா சும்மா கும்முன்னு இருக்கா, பண்றதெல்லாம் வேற மாதிரி இருக்குதே. தேடி போனாலும் இப்படி ஒரு அழகி கிடைக்காது. ஆளெல்லாம் நல்லா தானப்பா இருக்கா, மூளை வளர்ச்சி கூட நல்லா தான் இருக்கு. நானும் காதலிக்கிட்டேன்னா நாலு கணக்குல காதலிப்பேன், நல்லா லவ் பண்ணலாம். ஆள் அப்படித்தானப்பா இருக்கா. ஆனா ஏன் இப்படி வேலையெல்லாம் பாக்கா? ஹாப்பி மாணிக்க சாரெல்லாம் வந்தோம்னா என்ன ரொம்ப சிரிப்பானோல. வீட்டை உடனே வீட்டை மாத்துவோமா? எதுக்குங்க? நான் ஏற்கனவே இந்த வீட்டுல நானும் வீடு மட்டும்தான் இருக்கணும்னு நினைச்சாலே எனக்கு அடிவத்துல இருந்து என்னவோ உருண்டுகிட்டு வருது. இதுல வீட்டை எதுக்கு மாத்தணுமா? என்னங்க? ஐயோ கொனைறாளே ஆட்கள் வேற வந்திருக்காங்களே, வெட்டி பிடிச்சிடட்டா? ஐயோ ஓப்பட சொல்லிட்டோம். இல்ல வீட்டெல்லாம் ஒதுங்க வைப்போமா? அங்கங்க விளையாட்டு சாமானா கிடக்கு. விளையாட்டு சாமான கிடக்கா? இதான் ஒதுங்க வச்சிருக்கேன். ஒதுங்க வச்சிருக்கியா? ஆமா, அழகா வீட்டை சோவா வச்சிருக்கேன். இதுல விளையாட்டு சாமா ஸ்டவ்லாம் இருக்குது. அது அழகு சாதன பொருள். அதுல தவக்கல மீன் அப்படின்னு பஞ்சு பஞ்சா இருக்குது. அதெல்லாம் சோபாவை அழகுபடுத்துறதுக்கு. இங்க சின்ன சின்ன சட்டி பானையா இருக்குதே, அது கலைநயத்தோட பார்க்கணும். அழகு சாதன பொருட்கள் இல்லையா? இதெல்லாம் வச்சுதான் விளையாண்டுட்டு இருப்பா. இல்ல இதெல்லாம் வச்சுதான் அந்த வீட்டுல நீ விளையாடுவ. அது அந்த வீட்டுல, இது நம்ம வீடுல. அது அழகு சாதன பொருள் எல்லாம் வச்சு வீட்டை நல்லா வச்சிருக்கேன். என்ன பொறுப்புள்ள பிள்ளையா மருமகளா மாமியார் சொல்லியிருக்காவல்ல, அதான் பொறுப்பா வீட்டெல்லாம் நல்லா டெக்கரேஷன் பண்ணிருக்கேன். டெக்கரேஷன் பண்ணிருக்காளா? எனக்கு என்னமா அப்படிலாம் தோணலையே. இதுல குட்டி குட்டி பொம்மையா இருக்குதே, அதெல்லாம் கலைநயத்தோட பார்க்கணுங்க. அது அழகு சாதன பொருட்கள். உண்மையில விளையாட்டுக்கார பிள்ளைதான் தூக்கிட்டு வந்துட்டு நினைக்க. என் பாடி சட்னி தான் வேற ஒரு வருஷத்துக்குள்ள புள்ளைய பத்து கொண்டு கையில கொண்டு இருக்கா. எப்படி வக்கிட்டு நடக்கும்? கொஞ்ச நாளைக்கு இந்த கலைநயமான பொருட்கள் எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு அழகழகு பிக்சரை ஒட்டிப்போமா? அழகழகு பிக்சர்னா? ஐயா என் மூளை வேற குண்டக்க யோசிக்க. அது அழகழகு பிக்சர்னா என்னங்க? இவ கிட்ட விளக்கம் கொடுத்தா வீட்டுக்கு எல்லாத்தையும் போட்டு கொடுத்துருவாள், என் மானம் போயிருமே. ஆனா இவளை மாத்ததுக்கு எனக்கு ஒரு வழி தெரியலையே. அழகழகு பிக்சர், இந்த குருவி ரெண்டு இப்படி இருக்குமே. எப்படி எப்படி? இரு நான் காட்டுதேன். அந்த மாதிரி பிக்சர் தான் வைக்கணும். நல்லா இருக்கும் உங்களுக்கு. காட்டுங்க பாப்போம். காட்டுவேன் காட்டுவேன் இரு. ஒரு படத்தை காட்டுறதுக்கு இப்படி பயப்படுதாவே? எப்பா காட்டுங்க பாப்போம். நான் அந்த படத்தை காட்டுவேன். இந்த பிளாக் சாமான நீ தூக்கிடணும். மறுபடியும் இந்த விளையாட்டு சாமான சொல்லுதிய. கலை பொருட்கள். நான் அந்த பிக்சரை காட்டணும். இந்த கலை பொருட்கள் எல்லாம் தூக்கிடணும்னா எது நல்லா இருக்கோ அதை வச்சிட வேண்டியதானே. நீங்க சொல்றது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வச்சிருவோம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா இந்த கலை பொருட்களை தான் வைக்கிறதுக்கு வேற இடம் இல்ல. அது ஒரு சாக்குல கட்டி போட பாட்டுல கிடக்கும். அப்படி சொல்லக்கூடாது அம்மா, அப்படி சொல்லக்கூடாது. விளையாட்டு சாமான என்னமா பத்திரப்படுத்துதா? எவ்வளவு நேக்க வீடு முழுக்க விளையாட்டு சாமான இருக்கா. சிரிக்கேமா? ஆமாங்க, சிரிச்ச முகமா இருக்கணும்ல. ஆமாமா. ஏதோ பிக்சர்ல இருக்குன்னு தெரியல. காட்டுங்க பாப்போம். காட்டுது. சரி காட்டுங்க. ஓ அப்படி சொல்லக்கூடாது. நான் எதுக்கு அப்படி சொல்ல வரேன்? நல்லா இருக்குன்னு சொல்லல. பிக்சர் காட்டுங்க. குருவிலாம் இருக்குமா? ஆமா, ரெண்டு குருவி. ரெண்டு குருவி இருக்குமா? அப்ப நல்ல பிக்சரா இருக்குமே. காட்டுங்க பாப்போம். சரி அப்ப நம்ம அந்த படத்தை போட்டுடலாம். காட்டுங்க பாப்போம். எப்படி வாங்கிட்டு வந்தீல? ஆமா, ஸ்பெஷல் ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கேன். சரிங்க, நான் இந்த கலை பொருட்கள் எல்லாம் தூக்கிடுறேன். தூக்குனா தான் முடியும். இரு காட்டுறேன். சீக்கிரம் காட்டுங்க. இப்ப யாரும் வரவலன்னு பாத்துக்கிடுவோம். எங்க அம்மா வேற குறுக்க முறுக்க வந்துகிட்டு இருப்போம்ல. இப்ப யாரும் வரமாட்டாவல்ல. எல்லாரும் அங்கதானே நிக்காவ, இங்க யாரும் வரமாட்டாவ. நீங்க காட்டுங்க. எப்படி உள்ள உறுதியா யாரும் வரமாட்டாவன்னு சொன்ன? இல்ல, எல்லாருக்கும் அங்க சோழி இருக்குல்ல, பால் காய்க்கு நிக்காவல்ல, இங்க இப்படி வருவாவ. வெட்டியா இருக்க நம்ம ரெண்டு தான் இங்க வர முடியும். கிடைக்கும் காமெடியா? இல்லங்க, இங்கெல்லாம் யாரு வருவா? அவ்வளவு ஸ்பெஷல் ரூமா இது? ஆமாங்க, ரொம்ப ஸ்பெஷல் ரூம் இது எனக்கு. கரெக்ட். கலைநயமான பொருட்கள்லாம் இருக்குல்ல, அப்ப ஸ்பெஷல் ரூம் தான். கரெக்டா ஜெனி, இந்த ரூம் நான் நல்ல டெக்கரேஷன் பண்ணி பூட்டி போட்டுட்டேன். யாரும் வந்துட கூடாதுல்ல. ஆமாமா, இதெல்லாம் யாரும் பார்க்க கூடாது. கரெக்டா ஜெனி, அதே மாதிரி உங்க பிக்சரையும் நான் பத்திரம் பண்ணி வச்சிருவேன். ஓ, 10 மணி வச்சிருவ? அதுல பத்திரம் பண்ணி வச்சிருவேங்க. ரொம்ப நேரமா சொல்லிக்கிட்டே இருக்கிறத காட்ட மாட்டேங்கல. சஸ்பென்ஸ் தாங்க முடியல. காட்டிட்டேன்னா நானும் கொஞ்சம் திருன்னு வருது. அது எப்படி இருக்குன்னு பாக்கிறதுக்கு. காட்டுங்க பாப்பா. காட்டுங்களே.
காட்டுனே நல்ல தெரியுமில்ல இங்க யாரும் வரமாட்டாவல்ல. சச்சா, இங்க எந்த பிள்ளையும் வராது. வரமாட்டாவ. நீங்க தைரியமா காட்டலாம். அப்பாட இவளே சொல்லிட்டா. காட்டுறேன். ஒருவேளை நம்ம தப்பா நினைச்சிட்டானா, தப்பா நினைக்கிறத விட பரவாயில்ல, அலறி அடிச்சு ஓடிட்டானா மானம் போயிருமா. எதுக்கும் கேர்ஃபுல்லா காட்டுவோம். லைட்டா ஏதாவது ஒண்ணு பண்ணாலும் கிழிச்சு தூர எஞ்சிட வேண்டியதான். காட்டுவேன். பிரச்சனை எதுவும் பண்ண மாட்டியா? ஐயோ, நான் எதுக்கு பிரச்சனை பண்ண போறேன்? காட்டுங்க. முதல்ல சொல்லிட்டேன். ஓ ஓ அப்பலாம். சச்சா, இல்ல. ஓகே காட்டுவேன். காட்டுங்க. அப்பா அவளே ஆர்வமா தான் இருக்கா. எதுக்கோ சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துறட்டா. எப்படி? ஒரு ஆண் குருவி, ஒரு பெண் குருவி அப்படி கிட்ட கிட்ட வந்து. எனக்கு தெரியும். இந்த பழைய பாட்டுலலாம் வரும் தெரியுமா? ஐயோப்பா இவளுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆமாமா அதேதான். அப்பாடா அதுக்கு என்ன, அது சூப்பரா இருக்குமே. சூப்பரா இருக்குமா? ஆமா, கல்யாணம் முடியும் ஹீரோனுக்கும் ஹீரோனிக்கும். அந்த படம் தான் இப்பவே எனக்கு அது ரொம்ப பிடிக்குமே. ரொம்ப பிடிக்குமா? திரும்ப திரும்ப எத்தனை நாள் பாத்திருக்கேன். ஹீரோனுக்கும் ஹீரோனிக்கு கல்யாணம் முடிஞ்சோன்னா அந்த மாதிரி படத்தை தானே காட்டுவாங்க. அது வந்தாலே எனக்கு தெரிஞ்சிடும் ஹீரோனுக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டுன்னு. எனக்கு நல்லா தெரியும். அந்த பூல கூட அப்படி வந்து உட்கார்ற மாதிரி. இது கூட எனக்கு தெரியாதா? எங்க அப்படி பிக்சரா வாங்கிட்டு வந்திருக்கியே? ஆமா. சூப்பரா இருக்குமே. சூப்பரா இருக்குமா? இதுக்கு முன்னாடி இந்த பிக்சர் நீ பாத்திருக்க? கிங்ஸ் நீ பாட்டுக்கு பிட்ட போட்டுட்டு போயிட்டா. திணறு ஒரு வருஷத்துக்குள்ள வாரிசு வேணுமா? பாப்போம், முயற்சி பண்ணுவோம். அந்த பிக்சரு உனக்கு பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். நான் எத்தனை நாள் கடையில எல்லாம் கேட்டிருக்கேன். கடையில கேட்டியா? ஆமா, எத்தனை நாள் கேட்டேன். அது கடையில எல்லாம் வராதாமே. சப்பா, உங்களுக்கு மட்டும் எப்படி கிடைச்சிச்சு? மிரட்டி வாங்கிட்டு வந்தேன். ரவுடி இல்லாதான் பயந்து கொடுத்திருப்பா. எங்க காட்டுங்க பாப்போம். ஆகா, இன்னைக்கு காட்டினாலும் எந்த பிரச்சனையும் வராது. தைரியமா காட்டலாம். இப்ப பாரு நான் எப்படி காட்டுறேன் பாரு. இருங்க. டட்டடட்டட்டை, டட்டடட்டட்டை. அப்படி சொல்லிதான் காட்டணும். இப்படி எவ்வளவு ஆண்டுட்டு இருந்தா கடைசி வரைக்கும் விளையாண்டுகிட்டே தான் இருக்கணும். காரியம் நடக்காது போலுக்க. டட்டடட்டட்டை, டட்டடட்டட்டை. அப்படிதான் அப்படிதான் அப்படிதான். நாங்களாம் புதுசா ஏதாவது ஒன்று அறிமுகப்படுத்தணும்னு அப்படிதான் செய்வோம். நல்லா இருக்குது. டட்டடட்டட்டை, காட்ட போறேன்டாய். காட்டுங்க காட்டுங்க. ஏ தாயே, எம்மாடி, இந்த படத்துல நான் தேடிக்கிட்டே கடந்தேன். இததான் தேடிக்கிட்டு கிடந்தியா? இந்த கடைக்கார பையல்வே நம்மள மாதிரி ஆட்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டா. ரவுடி பையன் அப்படி கொடுத்துட்டான் பாத்தீங்களா? ஒருவேளை நான் நினைக்கிறது இந்த பிக்சர்ல இல்லையோ? ரொம்பலாம் எஃபெக்ட் ஆலியவா? அவ சாதாரண பாக்குறா. இந்த பிக்சர் வேண்டாம், அடுத்த பிக்சர் காட்டுறேன். இது கூட நல்லதா இருக்கு. ஏங்க இந்த பிக்சரை நம்ம அதுல மாட்டிரோம். சூப்பரா இருக்குங்க. அது ஆண் குருவி, இந்த சைடு இருக்குது பெண் குருவி. ஆண் குருவி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? இது கூட உங்களுக்கு தெரியாதாங்க? ஒரு சக்கா. எனக்கு தெரியாத. பாங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். சாருனி கவினு என்னமா இது கொடுத்துருக்கானுங்க. புரியுது. என்ன அழகா புரியுது. அந்த ஆண் குருவி பெண் குருவி என்ன பண்ணுது? அது ஆண் குருவி பெண் குருவிக்கு இறை உருட்டுது. என்ன உருட்டுது? இறை அது கொத்திட்டு வந்து பெண் குருவிக்கு இறை உருட்டுது. சரி, இந்த படத்தை தப்பா சூஸ் பண்ணிட்டு அடுத்த படத்தை காட்டுறேன். காட்டுங்க. நல்லா இருக்கு அந்த பிக்சர். நான் இதுதான் ரொம்ப நாளா தேடிக்கிட்டே இருந்தேன். கொண்டாங்க. அடுத்த பிக்சர் காட்டுங்க. காட்டுறேன். அட்ரஸ் சக்கரன அட்ரஸ் செம யவா. எங்க நான் இப்படி பிக்சர் தாங்க தேடினேன். லாட்டுச்சமா. எங்க இது என்ன அழகா இருக்கு தெரியுமாங்க? எவ்வளவு அழகா இருக்காவா? கஷ்டப்பட்டு தேனெல்லாம் வேஸ்டா போயிருமா? இதுல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? இதுலயும் இறதான் உருட்டிக்கிட்டு இருக்கு. இற உருட்டுதா? ஆமாங்க. ஏது வாய்க்குள்ள போய். சத்தியமா நீங்க பார்த்தது இல்லையாங்க? எங்க வீட்டு வாங்க, எங்க வீட்டு பின்னாடி தோட்டத்துல கொய்யா மரத்துல காலையில இப்படிதான் எல்லா கிளியும் பண்ணும். நீ அதை பாத்துருக்க? எத்தனை வாட்டி பாத்திருக்கேன். அது குஞ்சு குருவிக்கெல்லாம் கூட உருட்டுமே. ஏங்க இது கூட நல்லா இருக்குது. இது நம்ம இந்த டிவிக்கு மேல மாட்டிச்சிருவோமா, நல்லா இருக்கும். ஆனா ஒண்ணுங்க, உங்களுக்கு மட்டும் தான் இப்படிலாம் கிடைக்குது. எனக்கு இப்படிலாம் கிடைக்கவே கிடைக்காது தெரியுமா? இது வேற எதுவுமே பண்ணலையா?
உருட்டுங்க. நல்லா உத்து பாரு. இங்க நிஜமாவே இறதாங்க உருட்டுது. மரியாதையை நீ இறக்கி விட்டுன்னு சொல்லிட்டேன். நான் இவ்வளவு நீங்க எப்படி தூக்கி சமைக்க மட்டும் பாரு. ஒண்ணும் வேண்டாம். எங்கெல்லாம் தூக்கி போய் சொல்லிட்டு நான் தூக்கிட்டு போறேன். எங்க வேணாம் தூக்கி போய் சொல்லிட்டு நான் தூக்கிட்டு போறேன். நிஜமா? நிஜமா? அதுக்கு முன்னாடி எனக்கு சொல்றதுல முத்தம் வேணும். அதில் சர்க்கரை வருத்தியடி. நீ தாராளமா கையில கொடுக்க. நான் சொல்ற இடத்துல தான் கொடுக்கணும். எப்படி கொடுக்கன்னு மட்டும் பாரு. வச்சு பழி வாங்கிடுவாளோ. நான் ஃபர்ஸ்ட் கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்துருது. என் பிளேஸ்ல நமக்கு கொடுத்துடட்டுமா? அங்க கொடுத்த போய் தான் நான் இங்க உட்கார்ந்திருக்கேன். அது காலேஜ்ல முத நாள் ஆரம்பிச்சு வச்சது. அதான் தெரியுமா கொடுக்கல சக்கரவர்த்தினே. நான் சொல்றது வேற. பயங்கரமான டெஸ்ட் வைப்பா கொடுக்க. இல்லடி நம்ம கொடுக்க வேண்டியது கொடுத்தா ஆஃப் பண்ணிடலாம். இல்ல ஃபர்ஸ்ட் நான் கொடுக்க வேண்டியதை கொடுத்துறேன். அப்புறம் எங்க கொடுக்க சொல்லி அங்க கொடுக்க தேவையில்லை மன்மதராசா. உங்க சித்திரட்ட கொஞ்ச நேரம் அமைதியா வச்சிருங்க. எங்க கொடுத்த நான் ஆஃப் ஆவேன்னு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு முத முந்துதிய. சரி சரி. இல்லடி நான் அதை கொடுத்துருந்தேன். வேண்டாம் வேண்டாமா? கொடுக்கத கொடுத்ததேன். சரிங்க. நீங்க கொடுத்ததெல்லாம் அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு மாட்டியாச்சுங்க. எப்படி மத்ததெல்லாம் இதுல இருக்கட்டுமா? இவதானே மெயின் பிக்சரே இருக்கு. இதுதான் மெயின் பிக்சரா இருக்கா? அப்ப நான் அநேகமா நான் தேடினதா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீ இதை தேடி இருக்க வாய்ப்பு இல்ல. எப்படி சொல்றீங்க? அதுவும் முகரக்கட்டை பார்த்தாலே தெரியுதுல்ல. இதுக்கு நீ சரிப்பட்டு வரமாட்டதான். இருந்தாலும் புது முயற்சி திருவனையாக்குன்னு என் தம்பி சொன்னான். அதுக்காக முயற்சி பண்ணிருக்கேன். அப்படியா? சரிங்க. அப்படிங்க செய்யவா? என் மூடையே விட்டாக்கி உங்களுக்கு. இவன் வேற ஒரு வருஷத்துக்குள்ள 2 குட்டின்னு இருக்கான். இவன் போற பக்க பார்த்தாங்க ஒன்னே தேராது கொடுக்க. எடி இங்க நீயும் நானும் மட்டும் தானே இருக்கோம். அதுல என்ன சந்தேகம்? எல்லாரும் முன்றும்ல இருக்காவ. இங்க நீயும் நானும் தானே இருக்கோம். ஆமாங்க. காதலிச்சு கல்யாணம் முடிச்சவன் நிக்கானே. ஓடி போய் ஜூஸ் எடுத்துட்டு வரணுமாங்க? ஆமாடி ஜூஸ் எடுத்து வந்து என் தலையில ஊத்து. ஏங்க வெயில் அதிகமா இருக்கோ? கோபப்பட்டோம்னா குத்தி கிடைக்காது. இல்ல நான் இன்னொரு மெயின் பிக்சரை காட்டுறேன். அப்போ ஃபீலிங் எப்படி இருக்குன்னு சொல்லணும்னு. சரிங்க. எப்படியோ எவ்வளவு ஆட்டு சாமான் எடுக்க மாட்டாவ. அது வரைக்கும் போதும். அப்பப்போ அதை அங்கங்க வச்சுட்டேன். நல்ல ஒழுங்கு வச்சிருக்கேன். சொல்லுங்க. சொல்லல காட்ட போறேன். சரிங்க. ஐயடா அம்மடானே. ஒரு சத்தம் போட்டவனா ஏன்னு கேளுங்களேன். வாக்கு மாற மாட்டியா? வாக்கு மாறுத குடும்பத்துல நான் வாக்கப்படலையே. இதுல நீ ரொம்ப தெளிவாதான் மட்டும் இருக்க. எல்லாம் இசை கத்து கொடுக்கறதா? அவ பாரு டம்மி பீஸ் மாதிரி இருப்பா. ஆனா காரியத்துல கரெக்டா இருப்பா. இது எல்லாத்துலயுமே டம்மி பீஸா இருக்குது. ஒரே ரூம்ல இருக்கோம்ல. ஆமாங்க. அப்பன்னு வச்சு இதையே சொல்லிக்கிட்டு இருக்காவல. நான் இப்போ உனக்கு காட்டுவேன். நீங்க காட்டுங்க. சரியா தெரியலையே. இது கத்திருவாளா? இந்த பிக்சர் எப்படி இருக்கு? கிங்ஸி மாமாவும் இசி இந்த மாதிரி இருக்கு. அப்ப நம்ம இருக்குன்னு உனக்கு தோணல? இல்ல அவியதான் அடிக்கடி இந்த போஸ் கொடுப்பாவ. அதான். ஆஹா மெயின் பாயிண்ட் வந்துட்டா. இப்படி நம்மளும் போஸ் கொடுப்போமா? இப்படியா? ஆஹா இப்படியும் கொடுக்கலாம். இதை விட இன்னொரு பிக்சரும் இருக்கு. என்ன சொல்லுவிய? ஆமா அது மாதிரி கொடுப்போமா? சரிங்க. ஆஹா வாக்கு கொடுத்துட்டா ஐயா. கண்டிப்பா அந்த போஸ் கொடுக்கணும். அதெல்லாம் நான் கொடுத்துருவேனே. வாக்கு மாற மாட்டியா? வாக்கு மாறத குடும்பத்துல நான் வாக்கப்படலையே. இந்த ஒரு டைலாக் போதாதே. காட்டுவேன். அதே மாதிரி நம்ம பண்ணணும். சரிங்க. என்ன படம் வாங்கிட்டு வந்திருக்காவ? வீட்டு டெக்கரேஷன் பண்ணதுக்கு ஆயினந்தியா? ஆமா. சரி காட்டுங்க. சரி நீயே ஒத்துக்கிட்ட. இது இசையும் கிங்ஸ்ன்னு. அடுத்து நம்ம பிக்சர். அதே மாதிரி நம்ம போஸ் கொடுக்கணும். எப்படி குடுக்கேன்னு மட்டும் பாருங்களேன். வாக்கு மறுபடியும் சொல்றேன். வாக்கு மாத குடும்பத்துல நான் வாக்கப்படலன்னு. சக்கரான. சரி இத கிங்ஸ்னே கொண்டு போட்டு இந்த பிக்சரை காட்டுவேன். காட்டுங்க. நீங்க தாராளமா காட்டலாம். வாக்கு மாற மாட்டியா? சரி சரி வாக்கெல்லாம் மாற மாட்டேன். மாறவும் கூடாது. காட்டுவேன். அது ரொம்ப சஸ்பென்ஸ் வைக்கவல. காட்டட்டா? காட்டுங்க. காட்டிடுவேன். காட்டுங்களே. உங்களா இங்க எதுக்கு தூக்கிட்டு வந்தீங்க? எங்க தம்பி வசதியா இருக்கும். எதுக்கு? எல்லாத்துக்கும் இந்த இடத்துல சௌகரியப்பட்டு வரும். உங்களா போணுமா? போறதுக்கு தூக்கிட்டு வந்திருக்கோம். அப்போ குடுக்கறதுக்கு வாடி நீ செல்லும். வேண்டாம். அப்பள சொல்ல இங்க வா. வேண்டாம் சொல்லிட்ட. இன்னைக்கு நீ கத்துனாலும் யாரு விட போறா? அப்படியே என் காதல் பொண்டாட்டிக்கு சும்மா போதும் 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 அளவுக்கு கொடுக்க போறேன். போதும். நான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையே. தாங்கிக்க முடியாது. என்ன?
இல்ல இன்னைக்கு தாங்கிதான் ஆகணும். இன்னைக்கு போதும் போதுங்கிற அளவுக்கு இந்த கிங்ஸன் கொடுப்போம். வேணா வேணான்னு சொல்லிட்டேன் விடுங்க. ஆய் அதெல்லாம் முடியாது. ஃபர்ஸ்ட் கொடுப்போம், மிச்சத்தை நீ கொடுக்கணும். ரொம்ப நாள் ஆகுதுல. ஆனா இந்த முறை இன்னைக்கு எனக்கு வேண்டாம், போங்க. அப்படிலாம் விட முடியாது. முடியாது. கிங்ஸன் முடிவு பண்ணிட்டான். ஆமா ஆமா போங்க. ஆமா ஆமா போங்க. ஓரத்தை இருக்காங்க பாரு. கொடுடி. கொடுத்தா என்ன ஆகும் தெரியும்ல. என்ன ஆகும்? போங்க விடுங்க. முடியாது. முடியவே முடியாது. பக்கத்துலதான் பிரேமன வீடு. போமா. உங்களா இல்ல நிஜமாவே முடியாது. வா, என் காதல் பொண்டாட்டி, என் ஆசை பொண்டாட்டி, எனக்கு பிறந்திருக்கா பாரு அழகு போல. இல்ல இல்ல இதுக்கு மேல தாக்க பிடிக்காதே. பக்கத்துல பிரியமான வீடு. வா. வேண்டாம், நான் விடுங்க, நான் போறேன் பால் காய்ச்சி வீட்டுக்கு. நம்ம தனியா பால் காய்க்கலாம். வாடி. ஆமா போங்க. சொல்றடா வாடி. முடியாது முரடா. மறுபடியும் பாக்குறியா? பாத்துருக்கேனே. ஓ இதான் காதல் பொண்டாட்டியோ? வேணா வேணா நான் போறேன். ஏய் போ போ. ஏய் நில்லு. இங்க பா, மேல பிரேமன வீட்டுக்கு போ. ஏய் அங்க போ. மெதுவா போ, மெதுவா போ. பா பிரமாதம். இவ்ளோ பெரிய மாடனுக்குள்ள இப்படி ஒரு காதல் விளையாட்டு. சித்து விளையாட்டு இங்கேயே. என்னடா எதுக்கடுத்தாலும் என் பொண்டாட்டி என் பொண்டாட்டின்னு அவளை சொல்லும் போதெல்லாம் புரியல, இப்ப புரியுது. உனக்கு காதல் வருமா? காதல் சும்மா தாறுமாறா வந்திருக்கு. உனக்கு வெட்ட குத்த மட்டும் தான் தெரியும் நினைச்சேன். ஓ சொல்லக்கூடாது. உன் பொண்டாட்டி சும்மா சூப்பரா தான் இருக்கா. நல்லா இருக்கா. இன்னொரு வாட்டி அவளை பத்தி பேசணும்னு வச்சுக்கோ. வெயிட் 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 வெயிட். இன்னைக்கு என் 3 கம்பெனி வச்சிட்டல, வச்சுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி அதை எப்படிடா ஒன்னால மட்டும் லவ் பண்ண முடியுது? அதுவும் இவ்ளோ ரொமான்ஸ். அப்பா பார்த்த எனக்கே கண்ணு கூசிட்டு காது ஜவ்வுன்னு இருந்துச்சு. எவ்வளோ ரொமான்ஸ் வார்த்தைகள். சும்மா ரொமான்ஸ் தாறுமாறா பண்ணிக்கிட்டு இருக்க. ஓ நீ எல்லாத்துலயும் சக்கரவர்த்தி இல்ல? அப்பா 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 பரவாயில்ல. குடும்பத்தையும் ஜெயிச்சு தொழிலும் ஜெயிச்சுக்கிட்டு இருக்க. வாழ்த்துக்கள். டேய் தம்பி. ஏய் கொன்னு எரிஞ்சிட்டு போயிடுவேன். அதிர்ஷ்டக்காரியோ? அதிர்ஷ்டக்காரியில இந்த பூமிக்கு சரியா வாழ வந்திருக்கா. ஒரு நிமிஷம். ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ஆசையா இருக்கா உனக்கு? ஒரே ஒரு நிமிஷம். வாழ்க்கை, ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நீ தெரிஞ்சுக்க வேண்டாம்? அங்க பாருடே, அங்க பாருடே. இருக்கானுங்க பாதியா சிங்க குட்டி அப்ப நாட்டம். என் புள்ளைக்கு சும்மா தோல் கொடுக்கல நிக்கானுங்க. என் புள்ளைய பாட்டா எவ்வளவு கெத்தா இருக்கானு. கட்டுக்க சிறுத்தாலும் காரம் சிறுக்கானுங்க மாதிரி சிங்க குட்டிகளை பத்து வச்சிருக்காடா. பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு பாருன்னு. சுத்தி தாமனே போடணும் என் பிள்ளைக்கு. 2 சிங்கக்குட்டி நடுசுல எவ்வளவு கெத்தா வாரா பாருங்க பெண் சிங்கம் மாதிரி. டேய் எப்படி இருக்கு பாட்டா? அதான் சொல்லல சுத்தி தாமனே போடணும். டேய் எத்தா இருக்கீங்க உங்க அம்மா முன்னாடி? நீங்க தாண்டா பாக்கணும். என் புள்ள தேவதை. ஏ தங்க புள்ள, இங்க வா தங்க. என் புள்ளங்க வா. தங்க புள்ள என்கிட்ட வாமா. இந்த வாட்டி என் பிள்ளை என்கிட்ட வா. இங்க வாமா. என் பிள்ளை என்கிட்ட தான் வருவா. இங்க வாமா. என்ன எவ்வளவு அழகா இருக்கா பாருங்க. ஆள வந்த மகாராணிடா. அப்படித்தான் இருப்பா. உண்மையிலடா இவளெல்லாம் என் வாழ்க்கை நான் பார்க்காம இருந்தேன். நான் எங்கேயோ அழிஞ்சு போயிருப்பேன். நம்ம குடும்பமே இருந்திருக்காதுன்னு. இப்ப நீ கூட எங்களுக்கு யாருன்னு தெரிஞ்சிருக்காது. ஆமாடா, ஒரே ஒருத்திதான் குடும்பத்துக்குள்ள வந்தா. ஒட்டுமொத்த சமஸ்தானத்தையும் உருவாக்கிட்டா. கிங்ஸன் எல்லாரும் இந்த சமஸ்தானத்தை உருவாக்குறதுக்கு எவ்வளவோ பாடுபட்டாங்க. உடஞ்சு போன சமஸ்தானத்தை உருவாக்குறதுக்கு என்னெல்லாமோ பண்ணி பார்த்தாங்க. ரொம்ப சிம்பிள். கிங்ஸனே உள்ளதான் கூட்டிட்டு வந்தான். இந்த உருவாக்கிட்டா. சுத்தி தாண்டா பொண்ணு பிள்ளைக்கு. இன்னைக்கு காலரை தூக்கி விட்டு சொல்றோம் செம்புலிங்க சமஸ்தானமே. அந்த வாழ்க்கை கொடுத்தவளே இவதான். என் அசாத்தில என் தங்க புள்ளல. என் புள்ள மட்டும் என்கிட்ட வரலனா அப்பா எங்கேயோ இருந்திருப்பான்லாமா? இல்ல தங்கம், நீ மட்டும் அப்பா கிட்ட வரலன்னு நினைச்சு பாரு. அப்பா எங்கேயோ எப்படியோ இருந்திருப்பான். இன்னைக்கு பாரு என் தங்க புள்ள என் பேரை மாறு
என்ன இவ்வளவு பெரிய குடும்பஸ்தானா மாத்தி வச்சிருக்க? ஆமால. ஆமாண்ண, அண்ணனுக்குள்ள கல்யாணமே முடிஞ்சிருக்காரு. டேய், உண்மைதான்டா. கல்யாணமும் முடிஞ்சு இன்னைக்கு பாரு புள்ள பேரேன்னு. நீ என்ன சொன்னாலும் அப்பா கேட்பேன். இப்ப நம்ம பாவத்தை வீட்டுக்கு போ வாங்கப்பா. புள்ள தோற வீட்டுக்கு போனுங்க, நான் கூட்டு போயிட்டு வரேன். நாங்களும் கூட வரேன். சரிடா வாங்க. டேய் வாங்க, அப்பா கிட்ட வாங்க, அப்பா தூக்கி விடுற. சரிங்கப்பா. எங்கிட்ட ஒருத்தாடா. எப்போ என்னடா? அம்மா என்ன தூக்கி சமைக்கீங்க? அவ எங்கிட்ட சாமியை தூக்கி தான்டா சமக்கணும். அப்ப எங்களுக்கு சாமி? என் புள்ளதான், என் தங்க புள்ளதான். எல்லாருக்குமே எந்த ஒரு தங்கம் தாண்ட சாமி. ஒட்டுமொத்த சமஸ்தானத்துக்கும் ஒரே ஒரு சாமி, என் தங்க புள்ளதான். பாருடி, அங்க பாருடி. ஏய், அங்க பாருடி, கண்ண சிமிட்டாம பாரு. இப்ப புரிஞ்சிருக்குமா வாழ்க்கைனா என்னன்னு? ரத்தத்தை குடிக்கிறது வாழ்க்கைலடி. இப்படி சொந்த பந்தத்தோட வாழ்றதா வாழ்க்கை. என் பொண்ணாட்டி வாழ்க்கை பார்த்தல, பொண்ணு அதிர்ஷ்டக்கார பொண்ணு. ஒரு பொண்ணு வாழ்க்கை எப்படி இருக்கணுமோ அவ வாழ்றா. நீ வாழ்றதுக்கு பொண்ணு வாழ்க்கை இல்லமா? இன்னும் 10 கம்பெனி எடு, 10 முதலாளி, ரத்தத்தை குடி, என்ன வேணாலும் பண்ணு. ஆனா இந்த வாழ்க்கைய நீ நினைச்சா கூட வாழ முடியாது. இப்ப புரியுதா என் பொண்டாட்டிய நான் எதுக்கு தெய்வமா பாக்குறேன்னு? இத்தனை சொந்தத்தையும் ஒட்டு மொத்தம் எனக்கு கொடுத்தது யார் சொல்லு பாப்போம்? அவதான். அங்கங்க செதறி கிடந்தோம், வந்து சேர்த்தா பாரு. அதிர்ஷ்டக்காரி. அண்ணன் தம்பின்னு எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்தா. இன்னைக்கு என்ன ஒரு குடும்பஸ்தனா மாத்திருக்கா. பார்த்தெல்லாம் சிங்க குட்டிகளை ரெட்ட பிள்ளைக்கு அப்பன். என் பொண்டாட்டில பார்க்க சுத்து போலதான் இருக்கும். எனக்கும் அவளுக்கு எந்த இடத்துலயும் பொருத்தமே இருக்காது. என் இடுப்புக்கு தான் இருப்பா. எடி குஞ்சு மாதிரி, சில்லு வண்டு மாதிரி. அவளுக்கு பேரே கிச்சடி தான். ஆனா இவ்வளவு பெரிய மொடனுக்கு ரெட்ட புள்ளைய பெத்து கொடுத்தா பாரு. எவ்வளவு தைரியசாலியா இருக்கணும், எவ்வளவு பலசாலியா இருக்கணும். அந்த ரெட்ட புள்ளைய பெத்தெடுக்கிறதுக்கு அவ என்ன பாடு போட்டா தெரியுமாடி? உசுர கொடுத்தா. அந்த இடத்துல நான் அதிர்ஷ்டக்காரன். அந்த உசுரை யாருக்கு கொடுத்தா? எனக்காக கொடுத்தா. என் ஆள் வச்சிருக்கே அடியாளு, சோ போட்டு தள்ளிட இஷ்டத்துக்கு. எவனாவது உனக்கு உசுர கொடுப்பான்? இன்னைக்கு என்ன அப்பனாக்கி வச்சிருக்கா. நீ அவள உன் கூட கம்பேர் பண்ற. அவ கூட உனக்கு கம்பேர் பண்ணிக்க உன போட்டுக்கணும் பாத்துக்க. என்கிட்ட ஒருத்தி குரல வசதி பேசுறான்னா அது அவளா மட்டும் தான் இருக்கணும். கோட்டுக்கு சேர்த்தாலும் காரம் சேர்க்காத மாதிரி என் பொண்டாட்டி. அவளை சில்லு போல இருப்பா. அவன் இந்த மாவீரம் கூட இருப்பா. இந்த மறுபடியும் கூட ஒத்தை கொத்த மோதனா அது அவளால மட்டும் தான் முடியும். இவ்வளவு பெரிய உருவத்தையே அடக்கி ஆண்டுவா. ஏய், கத்துனாலும் தூண்டு போயிருவேன். அதே அவ கத்துனான்னு வச்சுக்க, காலு கை உச்சி வரைக்கும் நட்டி நடிஞ்சு போயிருவேன். அதுதாண்டி ஆளுமை. ஒரு ஆணுகிட்ட குரல வசதி கத்துறது ஆளுமை இல்ல. அவனை அடக்கிறா பாரு, அதுதான் ஆளுமை. அவ கத்தன வேண்டாம், இப்படி ஒரு குறை ஒரு பார்வை பாப்பா. அவ்வளவுதான். என் அண்ணன் தம்பி என் அப்பா எல்லாரும் சார் நடந்துருவானுங்க. ஒத்த பார்வைக்கு எல்லாம் சார் நடந்துருவாங்க. அதுதான் ஆளுமை. ஆளுமங்கிய நீ பண்றது பேரு ஆளுமை இல்ல, ரவுடிசம். இப்படி வந்த பத்தல 2 பக்கமும் நான் பெத்த சிங்க குட்டிகள் நடுசுல பெண் சிங்க ஆளுமையோட வருது பாரு, அதுதான் ஆளுமை. என் தம்பி சாரனை பத்தி தெரிஞ்சிருக்குமே. போடுனா 10 பேர் அசராம என்ன போடுவான். நான் 4 பேரை எடுத்தா போதுமே, 10 பேர் அசால்ட் எடுத்துட்டு நிப்பான். அவனை தேய்னா போதும், அப்படியே அவ கால்மாட்டில போய் விழுவான். அவ்வளவு பெரிய முரட அவனை சரணடைப்பா. அது தாண்டி ஆளுமை. இன்னொரு விஷயத்த சொல்றேன், சாக்காயிராத. என் குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை நடக்கு, என் குடும்பத்துல ஏதாவது அசம்பாதம் நடக்குன்னா இன்னைக்கு வரைக்கும் தீர்ப்பு சொல்றதே அவதான். ஒட்டுமொத்த என் குடும்பத்தை ஆம்பளைங்க அத்தனை பேருக்கு தீர்ப்பு சொல்றது ஒரு பெண் சிங்கம் தான். அதுதான் ஆளுமை. அவ தீர்ப்பு சொல்ல வந்தா எங்க அப்பா கூட முட்டி போட்டுதான் நிப்பாரு. என் அப்பா யாருன்னு தெரிஞ்சிருக்குமே, விடாது கருப்பு. சும்மா சூரம் சாடி இருப்பாரு. அவர் ஆட்டத்தை பாத்திய. அப்பேற்பட்ட மாவீரன்னு சரணடைற ஒரே இடம் இவக்காலடி மட்டும்தான். அதுதான் ஆளுமை. என் குடும்பத்துக்கு ஒரு பழக்கம் உண்டு. காலங்காலமா பொண்ணுங்க மட்டும்தான் அரசாட்சி பண்ணுவாங்க. ஏன் சொல்லு பாப்போம்? அவங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் உண்டு. அவங்க ஆளுமை மிக்கவங்க, வீரமானவங்க, சரியான நேரத்துல சரியா யோசிக்க கூடியவங்க பெண் தான். அதனால இன்ன வரைக்கும் என் குடும்பத்துல பொண்ணுங்க தான் அரசாட்சி. அவங்க தான் ஆளணும், அவங்க தான் வாரிசு. நீ பண்றதுக்கு பேர் ஆளுமை இல்ல, ரவுடிசம். ரவுடிசத்துக்கும் ஆளுமைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆளுமைன்னா என்னன்னு என் ஒய்ஃபு கிட்ட போய் பேசிப்பாரு. ஒச்சப்பட நினைச்சு மோதிடாதமா, வால் எடுத்து சீவனு வச்சுக்க, ஒரு துண்டு பீஸ் கூட உடம்புல இருந்து எடுக்க முடியாது. தெரிஞ்சிருக்குமா ஆளுமைன்னா என்னன்னு? ஒன்னெல்லாம் வீரமான பொண்ணு நெஞ்சு நிமித்திக்கிட்டாலே அத உன் தகுதி என்னன்னு இப்ப தெரிஞ்சிருக்குமே. உன் தகுதி என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நாங்க காட்டினேன். இப்ப எப்படி இருக்குது? புஷ்வான மாதிரி இறங்கி இருக்குமே. இப்ப புரியுதா? நீ எல்லாம் வெறும் வெத்து வெட்டுன்னு இப்ப புரிஞ்சிருக்குமே. நாங்க உனக்கு பாய்ப்புள்ளன்னு.
நாங்க உண்மையான பெண் சிங்கத்தை பார்த்தவனுங்க. ஒரு பெண்ணோட ஆளுமை எப்படி இருக்குன்னு பார்த்தவனுங்க உன்ன மாதிரி டம்மி பிசுக்கலாம் பயப்பட மாட்டானுங்க. அதுதான் ஆளுமை, அதுதான் பெண் சுதந்திரம், அதுதான் பெண் வாழ்க்கை. இப்போ புரியுதா? உன்ன மாதிரி 1-2 அடாவடித்தனம் பண்றதுனாலதான் ஒட்டுமொத்த பெண்களும் ஒடுக்கப்படுறாங்க. ஒரு பொண்ணுக்கு இருக்கிற துணிவும் துணிச்சலும் வீரமும் ஒரு ஆணுகிட்ட எதிர்பார்க்க முடியாது. உன்ன மாதிரி பொம்பளைங்களாலதான் ஆண் வசந்தவன் சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. இப்ப புரியுதா எது உண்மையான ஆளுமனே? நல்ல குடும்ப வாழ்க்கை. என் பொண்டாட்டிக்கு சரிசமோன்னு எங்கேயும் சொல்லிடாத. என் பொண்டாட்டிக்கு சரிசமோன்னு சொன்னல சீவிடுவேன். அவ கால் தூசிக்கு கூட நீல வரமாட்டேன். ஓடி அடைச்சே போ. வீரமானவன் வீரம். ஒரு நாளே அவ வீரத்தையும் அவனுக்கு காட்டுறேன். இப்ப அவ ஆளுமையும் அவ குடும்ப வாழ்க்கையும் தானே பாத்திருக்க. அவ வீரத்தையும் சீக்கிரம் பாப்ப. இந்த கிங்ஸ் ஒருத்தி தேர்ந்தெடுத்திருக்கானா சும்மா தேர்ந்தெடுக்க மாட்டான். அவனுக்கு எல்லாவத்திலும் பொருத்தமா சரிக்கு சரிசமானவளை தான் தேர்ந்தெடுத்திருப்பானே. நீ என்ன பார்த்தே புரிஞ்சுக்க வேண்டாம். தப்பு பண்ணிட்ட, கிளம்பு. இனிதான் என் உண்மையான ஆட்டமே ஆரம்பிக்கும். நீ என் தன்மானத்தையே தீண்டிட்ட கிங்ஸ்லே. என் தன்மானத்தையே நீ தீண்டிட்ட. அடைச்சி உனக்கு அப்படி எந்த மண்ணும் கிடையாது, கிளம்பு. கூடிய சீக்கிரம் பாப்ப. துணிச்சிருந்தா என் பொண்டாட்டிக்கிட்ட போது சரிக்கு சமமா உன் கோண புத்தியும் உன் கேவலமான புத்தி என்கிட்ட காட்ட மாதிரி அவகிட்ட காட்டு. அத காமெடி ஆக்கிய உன்னை தோக்கடிச்சிருவா. அவளை இன்னொரு சீர்பத்தை நீ பாக்கலைய, பாத்துறது மண்ணுக்குள்ள இருப்ப, இருக்க மாட்ட.